எல்லாருக்கும் வணக்கம். virtual hugs to all of you. So start music Vijay TVல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷோல என்ன இன்னைக்கு கெஸ்டா கூப்பிட்டிருக்காங்க. இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய தடவை கூப்பிட்டாங்க. பட் ஒண்ணு எனக்கு தமிழும் சரஸ்வதியும் ஷூட்டிங் இருந்தது, இல்லனா நான் ஊர்ல இல்ல. சோ அதனால finally I'm able to go and I'm very excited. ஏற்கனவே நான் ஒரு தடவை போயிருக்கேன். I had a lot of fun. So இன்னைக்கு என் கூட கோதை மீரா வர போறாங்க and இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வர போறாங்க. I'm very excited. So இந்த ஷோக்கு actually 1 week முன்னாடியே மேனேஜரும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீம்ல இருந்து கூப்பிட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து வேற ஒரு ட்ரெஸ் ஒரு லுக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் டக்குன்னு ஒரு 2 days பேக் கால் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இல்லை சாரி லுக்கில் நம்ம போகலாம், எல்லாரையும் நம்ம வந்து அந்த ட்ரெஸ் கோடில் தான் கூப்பிட்டுருக்கோம், ஸோ நீங்களும் அப்படியே வந்துருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல இந்த சாரி இந்த லுக்கை பிளான் பண்ணி இந்த மேக்கப் ஹேர் ஸ்டைலாம் நான் என் மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் எப்படி கிரியேட் பண்ணேங்கிறத கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன்னு நினச்சேன். ஸோ மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணேங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஐ திங்க் பார்ட் 1 பார்ட் 2 வரப்போகுது. ஸோ 2 பார்ட்டுமே கண்டிப்பாக பாருங்க. அண்ட் hope you enjoy the video, and with no further delay, let's get started. ஓகே, ஸோ முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர். ஜென்ரலாக வந்து நான் இந்த ஒரு பொசிஷனில் ஷூட் பண்ணும்போது சன்லைட் இருக்கும். ஸோ அந்த லைட் என் ஃபேஸில் படுறதுனால ஐ தாட் திஸ் வில் பி த பர்ஃபெக்ட் பிளேஸ் டு ஷோ யூ எனி மேக்கப் ஆர் ஹேர் டுட்டோரியல். பட் இப்போ நான் ரெடி ஆகும்போது டைம் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 5:30 5:40. அதனால விடியவே இல்லைங்க. ஸோ விடிய காலையில் இல்லை, விடியாத காலையில் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுனால ப்ளீஸ் பேர் வித் த லைட்டிங். பட் ஐ ஸ்டில் திங்க் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், எப்படி ரெடி ஆகிறேங்கிறத பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ட்டு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் எப்போவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், விச் இஸ் நான் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் போகிற இடத்துல என்ன மாதிரி ஒரு கிளைமேட் கண்டிஷனோ இல்லை டெம்பரேச்சர் இருக்கும் அண்ட் எவ்வளோ லைட்ஸுக்கு வந்து நான் எக்ஸ்போஸ் ஆவேன்ட்டு. பிகாஸ் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம டெம்பரேச்சர் என்ன இருக்குது, லைக் ரொம்ப ஹாட்டான ஹியூமடான வெதரில் இருந்தோம்னா மேக்கப்புக்கும் அதுக்கும் இட்ஸ் நாட் அட் ஆல் ஃப்ரெண்ட்லி. ஸோ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வேறு மாதிரி மேக்கப் பண்ணணும். வேறேஸ் ஸ்டார்ட் மியூசிக் இந்த மாதிரி ஷோஸ்க்கு போகும்போது அது ஒரு ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணுவாங்க. வேற ஏசி வந்து லைக் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ நல்லா கோல்டாக இருக்கும். பட் ஆன் த செகண்ட் ஹேண்ட் நமக்கு வந்து என்னென்னா there'll be a lot of lights, like லிட்ரலி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் நம்ம போனோன்னா எந்த மாதிரி லைட்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி நிறைய லைட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ தான் அந்த ஃபுல் செட் வந்து ஆக்சுவலி லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா செம்ம இருட்டாக இருக்குங்க, கண்ணே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது நல்லா பிரைட்டாக தெரியணும், டிவியில் வந்து சூப்பராக பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃபன்னாக இருக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட லைட்ஸ் போடுவாங்க. லைட்ஸ் போடும்போது நம்ம என்ன தான் பிரைட்டாக தெரிஞ்சாலும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தேவை. ஸோ கொஞ்சம் நல்ல திக்கான மேக்கப் போட்டுக்கிறது நாட் ஓன்லி வில் இட் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் லுக் பட் ஆல்சோ protect your skin. ஸோ இன்றைக்கி இந்த 2 விஷயத்தை மைண்டில் வச்சு தான் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ ஐடியா நான் என்ன மாதிரி லுக் பண்ண போகிறேன்னு. பட் ஐம் ஜஸ்ட் கோனா கோ வித் த ஃப்ளோ அண்ட் ஐ திங்க் சம்டைம்ஸ் தட் வில் ஒர்க் த பெஸ்ட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏற்கனவே நான் சொன்னேன் நான் இண்டோரில் தான் ஷூட் பண்ண போகிறேன்னு. இருந்தாலும் நான் வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நான் அப்ளை பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா கோ ஆன் வித் திஸ் மேக் ஸ்ட்ரோப் க்ரீம். ஓகே, ஸோ இதில் ஷேட்லாம் இருக்கான்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல. பட் எந்த வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ஜெனரஸ் அமௌண்ட் எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஐம் ஜஸ்ட் கோனா லைக் சீக்ஸில் தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ மேக் க்ரீம் போட்டதுக்கப்புறமா ஐ திங்க் என்னோட அண்டர் ஐக்கும் ஐ வுட் லைக் some sort of prepping. அதனால இந்த எம்ப்ரியோ லீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் க்ரீம்ஸ், அதை வந்து நாட் அ லாட்டுங்க, இவ்வளோ தான். ஐம் ஜஸ்ட் கோனா டேக் தட் மச் அண்ட் இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் டன். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன்ல நிறைய லைட்ஸ் இருக்குங்கிறதுனால இன்னொரு லெவல் ஆஃப் ஷைன் இருந்தால் நல்லாயிருக்கும் ஐ ஃபீல். இப்போவே உங்களுக்கு தெரியுதில்ல கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்குது. இன்னொரு லெவல் ஆஃப் ஷைன் இருக்கணுங்கிறதுக்காக ஐம் கோனா யூஸ் திஸ் ஷார்லட் டில்பரியோட ஹாலிவுட் ஃப்ளாலெஸ் ஃபில்டர். ஸோ இது வெறும் இந்த ரீஜன், இதுலேயும் ஷேட் எதுவும் போட்டில்ல. ஸோ மூக்கு மேலே, சின் மேலே, சும்மா இங்கே நெத்தியில்
இதை யூஸ் பண்ணிவிட்டு I'm just going to use my fingers. ரொம்ப நிறைய இருக்குன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள். ஐம் யூஸிங் தீஸ் 2. ஸோ இந்த ஃபிங்கரில் நான் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன் அண்ட் அது ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த ஸ்கின்னா ஃபிங்கர் இந்த ஃபிங்கரில் ஐம் ஜஸ்ட் கோனா blend it out. Okay, so I think prepping is done. இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். I'm going to use my Too Faced concealer. இந்த கன்சீலரை தான் நான் ஓரளவுக்கு என் ஃபவுண்டேஷனாகவும் இன்னைக்கு மேட்ச் பண்ணலான்னு இருக்கேன். Just going a little generous because நான் வந்து ஒரு செப்பரேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால இப்படி முகத்தை மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான், மார்க்கிங். அண்ட் திஸ் இஸ் த ப்ரஷ் தட் ஐம் கோயிங் டு யூஸ். ஸோ Too Facedல என்னோட ஷேட் வந்து குக்கி. பட் இந்த குக்கி வந்து ஐ ஃபீல் இஸ் a little too yellow for me. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் மை பர்ஃபெக்ட் ஷேட், பட் இட்ஸ் மேனேஜபிள் பிகாஸ் நான் என் காம்பேக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி செட் ஆகிடும். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வெயிட் ஃபார் லைக் ஒரு 5 to 10 seconds. ஸோ மேபி நான் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். A few moments later. ஸோ ஓரளவுக்கு இந்த கன்சீலர் வந்து கொஞ்சம் நேரம் நான் உட்கார வச்சிட்டேன் பிகாஸ் இது பண்ணோன்னா பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ நான் எப்படி பிளெண்ட் பண்ணுவேன்னா கீழ் போர்ஷனில் போட்டிருக்க அந்த கன்சீலரை வந்து முதல்ல கீழே இழுத்துப்பேன். ஸோ அப்படியே மேலேருந்து கீழே இழுத்துக்கிட்டே வருவேன். ஆல்ரைட், ஸோ கன்சீலரை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஐம் ப்ரிட்டி ஹாப்பி வித் இட். இப்போது டக்குன்னு அதை செட் பண்ணிடலாம், இல்லைன்னா அது ரொம்ப திட்டாயிடும். ஐம் யூஸிங் மை மேக் காம்பேக்ட் வித் த சேம் ப்ரஷ். That shine is still coming through ஏன்னா நம்ம நல்ல ஃபேஸை ப்ரெப் பண்ணியிருக்கோம். பட் அது இருக்கட்டும் பிகாஸ் நம்ம இன்னும் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி முடிக்கலை. இப்போ அடுத்ததான் I'm going to go with contour. So same standard butter bronzer. அதை எடுத்து we'll start off with the nose. இப்போ when you start adding color to your faceல நீங்கள் என்ன பண்ணாலும் அது கொஞ்சம் too much மாதிரி தெரியும் பிகாஸ் ஃபேஸே வந்து ஃபுல் கன்சீல்டாக இருக்குன்ட்டு. பட் டோன்ட் கெட் ஸ்கேர்ட் பிகாஸ் ஃபினிஷ்ட் லுக் பண்ணும்போது அது நல்லா வரும். அண்ட் அது நீங்கள் மேக்கப் போட போட உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, ஸோ ஐம் ஹாப்பி வித் த கான்டோர். இப்போ ஐம் கோயிங் டு மூவ் ஆன் டு த blush. அண்ட் டுடே ஐம் கோயிங் டு யூஸ், ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ரேர் பியூட்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோப் ஷேட் லிக்விட் blush. Rare Beauty liquid blushes are very pigmented, so literally one dot is more than enough. மூக்கு மேலே ஒன்று குட்டி, சின்ன ஒன்று ஐயோ பெருசாயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இது எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் இந்த லிக்விட் blush-ஐ பிளெண்ட் பண்ணுறதுக்கு they have like a liquid blush brush. ஓகே, ஸோ இதுதான் அந்த liquid blush brush. ஸோ இதை தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். And I'm just going to dot it and blend. Beautiful blush. சின்ன கொஞ்சம் too much ஆயிடுச்சு, பட் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். Be very careful when you use this Rare Beauty blush because இது ரொம்ப pigmented. Actually new beginners நீங்கள் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா Rare Beauty-யை விட K Beauty-யா கரெக்ட், K by Katrina இருக்குல்ல, அந்த பிராண்ட் நைக்காவில் இருக்கும். அண்ட் ஐ திங்க் நைக்கா ஸ்டோர்ஸில் கூட இருக்கும். அவங்களோட blushes, liquid blushes are more easy to handle. ஏன்னா அது கம்மி கவரேஜ், நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போது 1 round of MAC காம்பேக்ட் ஒரு நல்ல ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு இது எல்லாத்துக்கு மேலேயும் அப்படியே போட்டுக்கலாம்.
so that அது ரொம்ப ஹார்ஷாக தெரியாமல் கொஞ்சம் சாஃப்டாக தெரியும் அண்ட் கொஞ்சம் நம்ம ஃபேஸும் செட் ஆன மாதிரி இருக்கும். Next we'll move on to the eyes. For the eyes நான் வந்து இந்த palette யூஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி நான் லாக்டவுனில் வாங்கின palette. இது வந்து பியூட்டி கிளேஸ்டோட கார்ஜியஸ் மீ பேலட். ஆக்சுவலி என்னோட கொலீக்ஸே மின்னல் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இந்த பேலட் வாங்கினேன். அவங்க இது ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துகிட்டு வரும்போதுலாம் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். வாவ், என்னோட வீடியோ பார்த்து நான் நேரில் பார்த்த ஒருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கேன்ட்டு. ஸோ இந்த பேலட் நான் வாங்கினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலரும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் இப்போது என்னோட டேஸ்ட்டே மாறினதுனால மோஸ்ட்டாக இந்த செக்ஷனில் இருக்கிற நியூட் கலர்ஸ் இங்கே கொஞ்சம் நடுவில் அங்கே இங்கே இருக்கிற நியூட் கலர்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் போட போகிற அவுட்ஃபிட், நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிற அவுட்ஃபிட் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறதுனால ஐம் கோனா கோ அக்கார்டிங் டு தேட். ஸோ முதல்ல ஒரு பேசிக் ஷேட், இங்கே இருக்கிற பேசிக் ஷேட் எடுத்து ஐம் ஜஸ்ட் கோனா அப்ளை இட் ஆல் ஓவர் தி ஐலிட். ஐஷேடோ பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த ரேண்டம் ப்ரஷஸ் வரும்ல, அதில் நிறைய பேட் ப்ரஷஸ் வரும். லைக் யூனோ நம்ம இந்த மால்லாம் போகும்போது நடுவுலலாம் சில கடை வச்சுருப்பாங்கல்ல, அங்கெல்லாம் நிறைய மேக்கப் ப்ரஷஸ் இருக்கும். ஐஷேடோ சூப்பராக பிளெண்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லி விற்பாங்க. பட் அதில் நிறைய ப்ரஷஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போது அதை விட கொஞ்சம் டார்க்கர் கலர் எடுத்துக்கிறேன் வித் மை லிட்டில் ஃபிங்கர் அண்ட் அதை வந்து இந்த அவுட்டர் கார்னர்ஸில் ஐம் கோனா ட்ரை அண்ட் பிளெண்ட் இட். This is like the base color. Ipo I have oru brush with me, the blending brush. So idu vandu arinju pochu, enna perunu theriyala. So idu vechu idu oru big blending brush. So ungalku enga enna colors place pannunu thonudho adha place pannittu idu vechu you can blend it out. Center I can use a slightly lighter color. So that's it. I'm going to leave it at that. இப்போ கீழே கொஞ்சம் ஷேடிங் பண்ணணும். அந்த ஷேடிங்க்கு I'm going to use this கொஞ்சம் ஃப்ளாட்டான brush and pick like a medium color, like ரொம்ப டார்க்கும் இல்லை ரொம்ப லைட்டும் இல்லை, ஒரு மீடியம் கலர் அண்ட் அண்டர் ஐல ஷேடிங். இப்போ நான் ஐஷேடோக்கு யூஸ் பண்ணுற அதே ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஐம் ஜஸ்ட் கோனா டூ லைக் அன் ஐலைனர் வித் ஐஷேடோ. ஸோ பிளாக் ஐஷேடோ யூஸ் பண்ணும்போது அதை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் எந்த எக்ஸஸாக இருந்தாலும் அது உங்கள் ஃபேஸில் விழக்கூடாது. அண்ட் வெரி க்ளோஸ் டு மை லேஷ் லைன் நான் சும்மா ஒரு ஷேடிங் மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஐஷேடோ இஸ் ஓவர். இப்போது மஸ்காரா டைம். Mascara, I'm going to use the Smashbox Super Fanned Out Mascara. இது ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு நான் ஒரு Smashbox ப்ராடக்ட் வாங்கும்போது. ஸோ இதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். Eyebrows, absolutely nothing has changed. I'm using the same Anastasia product in L'Oreal Bro Artist. So, this திரும்ப காமிச்சனா உங்களுக்கு செம போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி பண்றேன்னு உங்களுக்கு தெரியலனா you can go watch my Saraswati makeup tutorial or any other makeup tutorial that I've done. Okay? So, நான் இத குயிக்கா finish பண்ணிட்டு வந்துட்டேன். A few minutes later. So, eyebrows are done. மறுபடியும் என்னோட பெட்ரூம்ல வந்து டாப்ல இருந்து லைட் வரதுனால I just thought I'll show it to you. This is almost like the final look of my makeup. இப்போ நம்ம lipstick மட்டும் complete பண்ணுவோம். My lipstick pouch is here. இப்போ இதில் என்ன கலர் பண்ணலாம்? I think I'll first start with this
Hindash oda color fluid. I just dot it on my lips. இது ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு லிப்ஸ்டிக் பேஸ் மாதிரி ஆகிடும். ஸோ லிப்ஸ் வந்து இப்போது நியூட்ரல் ஆயாச்சு. இப்போ இதுக்கு மேலே we can start adding color. I think இன்னைக்கு I'll use a lip liner. I'll use this lip liner by K Beauty. Literally இதில் எந்த ஷேட் பேரும் இல்லை. Outline is done. Ulla, I think I will fill it in with the Maybelline Creamy Matte oda Midtown Pink. இப்படி இருக்கு இந்த ஷேட். So இதுக்கு மேல I think in the gloss will look very nice. இது வந்து Pat McGrath Labs ஓட ஒரு lip gloss in the shade Flesh Fantasy. So இது லைட்டாக இப்போ போட்டு பார்க்கலாம். லிப்ஸ்டிக்கும் பண்ணியாச்சு. ஓவரால் மை ஃபேஸ் இஸ் லுக்கிங் குட். பட் என்னதான் நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மேக்கப்பை முடிச்சு ரெடி ஆனாலும் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் அவுட்ஃபிட் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் ஒரு 5 to 10 minutes என் மேக்கப்பில் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஐ ஃபீல் தி என்டையர் லுக் இஸ் கம்ப்ளீட். ஸோ ஃபார் நவ் திஸ் இஸ் மை லுக். இப்போ நான் ஹேர் ஸ்டைல் பை த வே அண்ட் லிப்ஸ்டிக் வந்து நான் எப்போவுமே இப்படி போட மாட்டேன். நான் எப்போவுமே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்புறதுக்கு ஒரு 5 to 10 minutes முன்னாடி தான் போடுவேன். பட் இப்போ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிசைட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் டெல் யூ என்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேங்கிறதுக்காக ஐ ஃபினிஷ் மை லிப்ஸ்டிக். இப்போ நான் போய் அவுட்ஃபிட் போட்டு ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எப்படி ரெடி ஆனேங்கிறத காட்டுறேன். ஐ மீன் ஃபைனல் டச் என்ன பண்ணேங்கிறத காட்டுறேன். ஹாய், ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக் ஃபார் ஸ்டார்ட் மியூசிக். ஆக்சுவலி இந்த ஃபுல் பிட்டை வந்து நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் ஆல்வேஸ் மைக் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் கோனா குவிக்லி ஷோ யூ ஒன் மோர் டைம் நான் ஃபைனல் டச்சஸ் என்ன பண்ணேன். ஐம் ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி வித் த மேக்கப். லிப்ஸ், ஐஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஸ்கின்னும் இட் ஃபீல்ஸ் வெரி வெரி குட். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக கிளம்புறதுக்கு முன்னாடி சாரி போட்டதுக்கப்புறம் வாட் ஐ ரியலைஸ்ட் வாஸ் ப்ளஷ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் இந்த நார்ஸ் ஆர்காசம் ப்ளஷ்ஷை வந்து light I just took it on a brush and I just applied it on my cheekbones, nose and chin. And then மறுபடியும் என்னோட MAC compact with a big brush எடுத்துக்கிட்டு லைட்டாக ஆல்மோஸ்ட் ஒன்றுமே தொடாத மாதிரி எல்லா ஃபுல் ஃபேஸ் ஒரு தடவை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனலி ஏர் ப்ரஷ் Charlotte Tilburyயோட இந்த செட்டிங் ஸ்ப்ரேயை ஐ ஸ்ப்ரேட் இட் ஆல் ஓவர் மை ஃபேஸ் which is why I got that extra glow. ஸோ இதுதான் நான் ஃபைனல் பண்ண ஃபைனல் டச்சஸ் ஆஃப் மேக்கப். இப்போ ஏன் கூட நான் என்னோட டச்சப் பவுச் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னோட டச்சப் பவுச் எடுத்துகிட்டு போகிறேன். I'm just adding my lipsticks to it. So I'm sticking to it Midtown Pink by Maybelline and Pat McGrath ஓட Flesh Fantasy. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கிளாஸோட பேர் வந்து ஃப்ளஷ் ஃபேண்டசி. ஸோ இது ரெண்டும் தான் நான் டச்சப்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். தட்ஸ் இட். ஸோ விஷ் மீ லக். ஐம் கோயிங் ஃபார் ஸ்டார்ட் மியூசிக் ஷோ. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டார்ட் மியூசிக் போய். அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட். என் கூட மீரா வர போகிறாங்க, கோதை ஃப்ரம் தமிழும் சரஸ்வதியும். அண்ட் மற்ற சீரியல்ஸ்லேருந்தும் சில ஆர்டிஸ்ட் வர போகிறாங்க. ஐம் வெரி எக்ஸைட்டட் டு மீட் ஆல் ஆஃப் தேம். நிறைய விஜய் டிவி கொலீக்ஸ் இருப்பாங்க, பிரியங்கா இருப்பாங்க, திரும்ப EVP ஃபிலிம் சிட்டி வரைக்கும் போகணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் டே. ஸோ விஷ் மீ லக். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் till the end நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ அடுத்த வீடியோவில் என்னோட ஹேர் ஸ்டைல் நான் எப்படி பண்ணேன், இந்த ஹை போனிடெயில் வித் கர்ல்ஸ் இந்த வால்யூம்லாம் கொடுத்து எப்படி பண்ணேங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு ஒரு டுட்டோரியலாக காமிச்சிருக்கேன். அது வந்து கூடிய சீக்கிரம் என்னோட யூடியூப் டீம் வந்து எடிட் பண்ணி போட்டுருவாங்க, கொஞ்ச நாளில் வந்துடும். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ வாட் யூ ஃபெல்ட் அபவுட் திஸ் வீடியோ அண்ட் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. I'll see you soon in the next video. Okay? Bye. Love you.